ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைட் லெசனில் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைட் லெசனில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. தினைக்கும் லைட் லெசனில் எதெல்லாம் முக்கியமாக படிக்கணும், ஃபார்முலா எது ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதனால தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு அது சிம்பிள் வந்து என். இதுக்கு என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன, எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூமு அதாவது அது வந்து சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்துட்டு சி தான் எப்போவுமே 3 × 10⁸ மீட்டர்/செகண்டு. ஸோ சி டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம் வி இதான். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா கூட இதெல்லாம் வந்துட்டு ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் கூட போட்டுடலாம். C/Vன்னு ஒரு 2 மார்க்ஸோ இல்லை 1 மார்க் கொஸ்டினோ கேட்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது N21 அப்படின்னா 2ங்கிறது ஸ்பீட் ஆஃப் த லைட்டுன்னு, 2ங்கிறது மீடியம் 2, 1னா ஸ்பீட் ஆஃப் த 1னா மீடியம் 1. ஸோ இது வந்து என்னன்னாக்கா ஸ்பீட் ஆஃப் த லைட்டுன்னு மீடியம் 1 V1 டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் த லைட்டு இன் மீடியம் 2 V1/V2. இதை வந்து N21 வந்து என்ன சொல்லலாம், sin I/sin R. ஐனா இன்ஸ்டன்ட் ரே, ஆர்னா ரிஃப்ராக்டட் ரே. sin I/sin R that is equal to N2/N1 which is equal to constant. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதில் இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து என்னுடைய வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. அதை பாருங்கள். பார்த்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்குறேன். 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துலாம் போடலாம். அதே நேரத்தில் ப்ராப்ளம்ஸாக வந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ என்னுடைய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதோட விட்டுருவோம். நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.